Hi, welcome to my channel Fidi 50. இன்னைக்கு நம்ம 5th day of series 20க்கு வந்திருக்கோம். இந்த சீரீஸ்ல எல்லா எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை அதிகப்படுத்துறதுக்கான மூவ்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப லாங் பிரேக்குக்கு அப்புறம் இன்னைக்கு 5th டே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பண்ணியிருக்க பேலன்ஸ் மூவ் எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்போம். அதாவது ஒத்த காலில் நின்று நம்மளே பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுற மூவ் தான் இன்னைக்கு நான் சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ அதுதான் இன்னைக்கூட மூவாக இருக்கும். நிறைய பேர் வயசானவங்க, அதுக்கப்புறம் வெயிட் அதிகமானவங்க இது பண்ணாமே விட்டுருப்பீங்க. பெரியவங்களா ஆனதுக்கப்புறம் இதை பண்ணாமே நம்மளும் விட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்தி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டோட பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட்ல வரவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்றேன், கேளுங்க. ஸ்டே டியூன். ஃபர்ஸ்ட் ஒரு செவரு பக்கத்துலயோ ஒரு ஃபர்னிச்சர் பக்கத்துலயோ நின்றுக்கோங்க. முடியாதுன்னு நினைக்கிறவங்க முடிஞ்சவங்க அப்படியே பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காலை தூக்கி ரொம்ப கீழவே இப்படி வச்சுக்கோங்க. முட்டிக்கு மேலே தான் வச்சு பண்ணணும்னு இல்லை, இதுக்கு நிறைய பேலன்ஸ் தேவை. முட்டிக்கு கீழே வச்சா சிம்பிளாக இருக்கும். ஓகே, தேவையானதப்போ நம்ம இங்கே சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு கையும் எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுமோ வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ண முடியும்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக காலை மேலே கொண்டு வரலாம். ஓகே, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த இடமா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மேலே இப்படி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இங்கே இருக்கிற அப்டமன் ஃபேட் எல்லாமும் குறையும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மேலே தூக்கி வைக்கிறீங்களோ இன்னும் பேலன்ஸை நம்ம ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஓகே, ஸோ காலை மேலே வச்சாச்சா. இப்போது லெஃப்ட் லெக்கில் நிற்கிறோம், சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங். ஓகே, இதில் ஒரு 30 செகண்ட்ஸ் டார்கெட் பண்ணுவோம். ஓகே, 30 செகண்ட்ஸ் நிற்க முடிஞ்சுது அப்படின்னா அடுத்தது கண்ணை மூடியும் ட்ரை பண்ணலாம். அது டிஃபிகல்ட் லெவல் அடுத்தது. ஓகே, ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ் முடிக்க போகிறோம். காமா கையை கீழே வச்சுட்டு இந்த காலை கீழே இறக்கிடுங்க. இப்போ அடுத்த காலை ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கீழேந்து வரலாம் பிகினர்ஸ். இப்போ நான் ட்ரை பண்ணிட்டதால எடுத்தவனையுமே மேலே வச்சுக்கிறேன். ஓகே, கையை மேலே வச்சுக்கிறேன். 30 செகண்ட்ஸ் உடம்பை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கோரை என்கேஜ் பண்ணிக்கோங்க. வயரை நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும். உடம்பை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்படியே கூன் போட்டு இப்படிலாம் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்காது. ஓகே, எல்லாரும் இது சின்ன வயசில் பண்ணது தான். ஓகே, இதில் ஒரு 30 செகண்ட்ஸ் நடந்தால் உடம்பை நேராக வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்லோவாக கையை கீழே கொண்டு வந்துட்டு காலை இறக்கிடலாம். அவ்வளோதான். இதோட அடுத்த வேரியேஷன் கண்ணா ரெண்டும் மூடிட்டு பண்ணுறது. அது நிஜமாவே நம்ம பிரெயினால் எந்த இடத்த பார்க்காமையும் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்றது கஷ்டம். ஸோ அதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். கட்டாயம் எல்லாருமே பக்கத்தில் ஏதாவது சப்போர்ட் வச்சுட்டு தான் கண்ணை மூடி ட்ரை பண்ணணும். அப்போ கான்சன்ட்ரேஷன் பவரையும் அதிகப்படுத்த முடியும். பாருங்கள், நானும் ட்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணால் கூட ஓகே. கண்ணை மூடிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ இந்த காலில் கண்ணை மூடிட்டு பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பேலன்ஸ் இல்லாமல் போச்சு, பட் சம்ஹவ் மேனேஜ் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் ஆனால் சப்போர்ட்டோட பண்ணுங்க. அவ்வளோதான், பண்ணி முடிச்சிட்டோம். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. காலில் இருக்கிற எல்லா ஜாயின்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும், வலு ஏற்றக்கூடும். அதாவது ஹிப்பில் இருக்கிற ஹிப் ஜாயிண்ட், கால் முட்டி, முழங்கால் முட்டி, அதுக்கு கீழே இருக்கிற கணுக்கால், இதிலெல்லாம் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் வலுப்பெற வைக்கும். ஏன்னா ஒரு காலில் நின்று வெயிட்டு ஒரு பக்கமாக நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் வலுப்பெறும். அடுத்தது என்ன பெனிஃபிட்? கோர். இந்த இடத்துல இருக்கிற கோர் மசில்ஸையும் டைட்டன் பண்ணும். கோர் மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உடம்ப பாடியை நேராக எரெக்டாக வச்சுக்க முடியும். நம்ம போஸ்டர்லாம் நல்லா இருக்கும். இல்லைனா கொஞ்சம் நாளடைவில் பார்த்தா கூன் விழுந்துருவோம், ஒரு ஸ்லகிஷ் போஸ்டர் கிடைக்கும் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பேலன்ஸ் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இது தவிர்த்து என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தும். ஏன்னா நம்ம கரெக்டாக விழாமல் இந்த எக்ஸசைஸை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் மெமரி லாஸ் இல்லாமையும் வயசாகும் போது இந்த மாதிரி
எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம பிரெயின் கனெக்ஷன் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுறதால நல்ல மெமரி பவரை அதிகப்படுத்தி வச்சுக்க முடியும், கம்மி இல்லாமையும் பார்த்துக்க முடியும். இவ்வளோதானான்னு கேட்குறீங்களா? கிடையாது, இது கூட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல டீப் ஸ்டெபிலைசிங் மசில்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த டீப்பாக இருக்கிற யூஸ் பண்ணாத ஸ்டெபிலைசிங் மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமா, அதனால நல்ல ஃபங்க்ஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷனல் பெனிஃபிட்ஸ்னால் நம்ம ரொட்டீனாக நடக்கிறது, படி ஏறுறது, குறுகலான பாதையில் நடக்கும்போது நம்ம இடரை விடாமல் காப்பாற்றிக்கிறது, அதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் ஷார்ப்பாக வச்சுக்க முடியும். ஸோ தட் நம்ம எங்கேயும் விழாமல் பார்த்துக்க முடியும். ஓகே, இதெல்லாம் இல்லாமல் நம்ம ரொம்ப நாள் கேப் விட்டு எக்ஸசைஸே பண்ணாமல் சடனாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கு, இல்லை இல்னஸ் இருக்குது, இல்லை எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணிவிட்டு ஆரம்பித்தா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸசைஸால் கட்டாயம் ஃபேட்டையும் குறைக்க முடியும், கொழுப்பையும் குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸசைஸை கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு தடவையும் டெய்லி இத்தனை நிமிஷம் பண்ணி பார்க்கும்போது கட்டாயம் ஃபேட் லாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் மூவை நீங்களும் ஆரம்பிங்க. இது வரைக்கும் பண்ணலனா, சின்ன வயசில் பண்ணது தான் இப்போ எதுக்கு நான் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு இந்த சீரீஸோட எல்லாமே சேர்த்து வச்சு பண்ணி காமிக்கிற மாதிரி ராப்அப் டேல வந்து உங்களெல்லாம் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.